ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு பூரியும் ஒரு கார பூந்தி ரைத்தா ஒன்று செய்ய சொல்லி தரப்போகிறேன். இந்த பூரி ஆர் சப்பாத்தி ஃபுல்கா என்னன்னாலும் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மல்லி செடி போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருஞ்சீரகம் இவங்கள கொஞ்சம் போட்டுடுங்க. கருஞ்சீரகம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்த்தில் தான் கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் கருஞ்சீரகம் இங்கே ஃபேமஸ் ஆகுது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது. உடம்புல ரொம்ப ரொம்ப எல்லா ஆர்கன்ஸையும் இது சரியாக்கக்கூடியதுன்றாங்க. அதனால் இந்த கருஞ்சீரகம் கொஞ்சம் லைட்டாக பிள்ளைங்களுக்கு பிடிச்சிச்சினாக்கா செஞ்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு செய்யும்போது பூரி சுட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த சப்பாத்தி பூரி ஃபுல்காக்கு நான் ஒரு இந்த ரைத்தா செய்ய சொல்லி தரப்போகிறேன். இது ரொம்ப ஈஸி. சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே, ஃபுல்காக்கு நானுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இப்போ தயிரை கொஞ்சம் எடுத்து நல்லா அடைச்சி வச்சுருக்கேன், பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம பூந்தி சேர்த்துக்குவோம். காரா பூந்தி கடையில் வாங்குது. இப்போ என்ன அணைக்க நம்மளுக்கு வெயில் ரொம்ப இருக்கிறதுனால நம்மளால் ஸ்டவ்கிட்ட ரொம்ப நேரம் இருக்க முடியறதில்ல. அதனால் இப்படி சிம்பிள் டிஷ்ஷு நீங்கள் கொஞ்சம் செஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் கிச்சனில் நின்னா அப்படியே இருக்காது. சேம் டைம் பிள்ளைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாப்புல இருக்கும். கொஞ்சம் இதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை போடுங்க, ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு அதை எடுத்து காட்டும். கொஞ்சம் சீரகத்தோடு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், பூந்தி ப்ளஸ் தயிர். ஓகேவா? இப்போ இந்த மல்லி செடி கொஞ்சம் போட்டு கொடுத்துடுங்க. இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பூந்தியும் கொஞ்சம் ஊறி வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டுன்னு. பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு ஃபுல்கா ரொட்டி சுட்டிருக்கேன். அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்குது. சீரகம், மல்லி செடி, அந்த கருஞ்சீரகம் போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்குது. இந்த மாவில் கொஞ்சம் கருஞ்சீரகம் இல்லை சீரகம் உங்களுக்கு இஷ்டம் என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ஓகேவா? அதை நல்லா ஒரு ஃபுல்கா ரொட்டி சுட்டிருக்கேன். அதனால் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தாக்க கொஞ்சம் இதில் மேலே கொஞ்சம் நெய் கூட தடவி கொடுத்துடலாம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா ரைத்தா ப்ளஸ் வெங்காயம் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சம்மர் என்ஜாய் பண்ணுங்கள். இவங்களை எல்லோரையும் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.